இயேசுவை ஏன் காட்டி கொடுக்கணும்? இஸ்ரவேல் தேசத்துல வசனம் சொல்லுது, குருடனுடைய கண்களை திறக்கும் பொழுது அநேகர் இவர்தான் இயேசுன்னு தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? செவிடனுடைய செவிகளை திறக்கும் பொழுது இவர்தான் இயேசுன்னு தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? வசனம் சொல்லுகிறது, இவருடைய கீர்த்தி தேசம் எங்கு பரம்பிற்று. அப்படின்னா இவர்தான் இயேசுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. லாசரு உயிரோடு எழுப்புறாரு. 4 நாள் கழித்து லாசரு எழும்பு என்று உயிரோடு எழுப்புகிறார். எழுப்பின உடனே மரித்து போன சடலம் 4 நாள் கழித்து உயிரோடு எழும்புது. அப்போ அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவின் இடத்துல திரும்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப ஏன் இயேசுவை காட்டி கொடுக்கணும்? என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா நீங்க? என்ன நடந்ததுன்னா, யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற 11 சீஷர்களும் இயேசுவோடு நடந்து அவர் போகிற இடத்தெல்லாம் இவர்கள் போக போக அவர்கள் அமர்ந்த இயேசு இருந்த இடத்துல அந்த சீஷர்கள் அமர்ந்திருக்க 11 பேரும் இயேசுவை போல மாறிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? 2 ரெட்டை பிள்ளைங்க ஒன்னா இருந்தாலே கண்டுபிடிக்க முடியாது. இங்க 11 பேரும் இயேசுவையும் சேர்த்து 12 பேருங்க ஒரே மாதிரி மூஞ்சி இருக்குது. இது எங்க நடக்குன்னா ஏதேன் தோட்டத்தில் நடக்கு. வசனம் சொல்லுகிறது, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தேவ சாயலாகவே ஆதாமை உண்டாக்கினார். அந்த தேவ சாயலை அந்த மனுஷன் இழந்தபடியினாலே மீண்டும் தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இந்த 11 பேரையும் தேவ சாயலாய் மாற்றிவிட்டார். அவர்களை மாத்திரம் அல்ல, யாரு இயேசுவின் இடத்துல நெருங்கி இருக்கிறாங்களோ எல்லாரையும் அவருடைய சாயலாய் மாற்றி விடுவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பேதுருவை பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறது போல இருக்கிறது. யோவானை பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறது போல இருக்கிறது. பிலிப்புவை பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறது போல இருக்கிறது. அந்திரேவை பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறது போல இருக்கிறது. ஆண்டவர் அதை சொல்கிறார், நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் இழந்து விடவில்லை என்கிற வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்படின்னா என்னன்னா, பேதுரு தான் இயேசு நினைச்சு பேதுருவை சிலுவையில் அறைந்திடக்கூடாது. பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? பிலிப்பு தான் இயேசு நினைச்சு பிலிப்பு சிலுவையில் அறைஞ்சிடக்கூடாது. பார்த்தீங்களா? 11 பேர முகமும் இயேசுவனுடைய சார்பில் கூட மாறிடுச்சு. இந்த நெருக்கம் தாங்க பேதுருக்குள்ள இருந்தபடியினால தேவனுக்கும் பேதுருக்கும் இருக்கிற உறவு பயங்கர நெருக்கமாய் தேவ சாயலாய் பேதுரு வாழ்ந்தபடியினால இருதயத்தில் நினைக்கும் பொழுது சிறைச்சாலையில பூதனை அனுப்பி விடுவிக்கிற கர்த்தர் இன்னைக்கு இருதயத்தில் வியாகுலத்தோடு பாடுகளோடு உபத்திரவத்தோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் விடுவிக்க போகிறார். வேதனையிலிருந்து உபத்திரவத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க போகிறார். இது எப்படி சாத்தியம் கேட்கிறீங்களா? 10 கட்டளை வாங்க மோசே 40 நாள் சீனாய் மலையில இருக்கிறார். கட்டளைகளை வாங்கிட்டு பூமிக்குள் வரும் பொழுது, கீழே இறங்கி வரும் பொழுது மோசையின் முகம் பயங்கரமாய் பிரகாசித்தது. இஸ்ரவேல் ஜனங்களும் ஆரோனும் மோசையினுடைய முகத்தை பார்க்க பயந்தார்கள். வசனம் சொல்லுது, 40 நாளுக்கே விட வல்லமை உண்டானால் 3 வருஷம் இயேசுவோடு சீசர்கள் நடக்க 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 சீசர்கள் முகம் இயேசுவை போல மாறினது. நல்ல கரங்களை தட்டி, இந்த தேவ சாயல் தான் ஒரு மனுஷனுக்குள்ள வரணும்னு கர்த்தர் விருப்பப்படுகிறார். இந்த நெருக்கமான உறவு தான் ஒரு மனுஷனுக்குள்ள வரணும் விருப்பப்படுகிறார். இது வந்துட்டாலே உங்களுக்கு நெருக்கம் வரும் பொழுது ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நெருக்கமான உறவு உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில எந்த பிசாசும் வராதபடி, எந்த உலக பிரகாரமான காரியமும் வராதபடி நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா எதுவும் உங்களை தொட முடியாது.